வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு மேட் ஃபில்லிங் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஷேப் எடுத்துக்கிறோம். இதில் வந்து டபுள் கலர் தான் யூஸ் பண்ணுவோம். இது வெறும் செயின் ஸ்டிச் தான். இதை எப்படி நம்ம க்ரியேட்டிவாக ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஷேப் எடுத்துகிட்டு சென்டர்லேருந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வர்றேன். இப்போ போட்டுட்டு வந்துட்டேன்னா இப்போ அகைன் இது தாம்பூர் ஸ்டிச்சில் பண்ணுவோம்ல அதே தான். அகைன் நெக்ஸ்ட் லைனில் இப்படியே வரிசையாக போட்டுகிட்டே போகிறோம். சேம் அந்த ஃபஸ்ட் லைனில் எங்கன்னா குத்தி எடுத்துருக்கீங்களோ செகண்ட் லைன்லேயும் அதே இடத்துல தான் குத்தி எடுக்கணும் இந்த மேட் ஃபில்லிங்கில். ஓகேவா? ஃபஸ்ட் லைனில் 5 ஸ்டிச் போட்டிருந்தீங்கன்னா செகண்ட் லைன்லேயும் அதே 5 ஸ்டிச் தான் போடணும். ஒரு 5 லைன் இல்லை 6 லைன் நீங்கள் போட்டுட்டு அதே லைனில் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தாலே தெரியும் ஒரே இடத்துல தான் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் லைனில் எங்கே போட்டோமோ எத்தனை ஸ்டிச் போட்டோமோ எங்கே குத்தி எடுத்தோமோ அதே இடத்துல தான் ஸ்டிச் போடணும் அடுத்தடுத்த லைன்ஸ்லேயும். அஞ்சு லைன் இல்லை 6 லைன் இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அந்த க்ரீன் கலரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 லைன் முடிச்சுட்டு அகைன் இப்போ ஒரு ஹெட் நாட் போட்டுக்கலாம். அந்த இடத்துல ஹெட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் வேறு கலர் எடுத்துக்கோங்க. க்ரீனில் ஒரு இடத்துல குத்திருப்போமா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கும் செகண்ட் ஸ்டிச்சுக்கும் சென்டரில் இந்த பிங்க் கலர் குத்தி எடுக்கணும். க்ரீனில் அடுத்த ஸ்டிச்சுக்கும் முந்தின ஸ்டிச்சுக்கும் சென்டரில் குத்தி எடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சா பிங்க் கலரில். இப்போ செகண்ட் லைனு பிங்க் கலரில் எத்தனை ஸ்டிச் குத்திருக்கோமோ அதே இடத்துல தான் அடுத்த லைன்லேயும் இருக்கணும். பிங்க் கலரில் இப்போ 4 ஸ்டிச் இருந்ததுன்னா அதே 4 ஸ்டிச் தான் இருக்கணும். க்ரீன் கலருக்கு சென்டரில் தான் பிங்க் கலர் குத்திருக்கணும். இதுவும் ஒரு 6 லைன் இந்த மாதிரி கொடுத்துக்கணும். அடுத்து அகைன் அது பக்கத்தில் திருப்பி க்ரீன் கலர் கொடுக்கணும். க்ரீன் கலர் எப்படி கொடுக்கணுன்னா பிங்க் கலரோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கும் செகண்ட் ஸ்டிச்சுக்கும் சென்டரில் கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் பார்க்க உங்களுக்கு இந்த பாய் பின்னல் சொல்லுவாங்கள்ல, பாயிலனா இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் இந்த லுக்கு. இதுதான் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. கவனமாக நல்லா பார்த்து ஒர்க் பண்ணுங்கள் பொறுமையாக. நீங்களும் என்னோட பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன். பார்த்தீங்களா? க்ரீன் கலர் ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச் போட்டிருக்கோமா, ஒரு 5 லைன் போட்டுட்டு 1 2 3 4 5 போட்டிருக்கோம். ஓகேவா? பிங்க் கலரு இந்த க்ரீன் கலருக்கு சென்டரில் இந்த 2க்கும் சென்டரில் குத்தணும். அடுத்து இந்த 2க்கு சென்டரில் குத்தி எடுத்துருக்கு. அந்த 2 சென்டரில் குத்திருக்கு. அந்த மாதிரி பண்ணிவிட்டு பிங்க் கலர் ஃபுல்லாக அடுத்து இந்த க்ரீனே அப்படியே இந்த சைடு போடணும். அவ்வளோதான் மேட் ஃபில்லிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.